அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். அம்மா பஅத். மிஅராஜ் இரவு என்பதாக ரஜப் மாதத்தில் 27வது நாளை வெகு விமர்சையாக நம்மளுடைய நாடுகளில் கொண்டாடுறதை பார்க்குறோம். இது மிஅராஜ் என்று சொன்னால் ஏறி செல்லுதல், ஏணிப்படி என்பதாக அர்த்தம். இதுக்கு இன்னொரு வார்த்தை 15ஆம் ஜுஸுனுடைய முதல் சூறாவே அதுதான் சூரத்துல் இஸ்ரா அல்லது பனி இஸ்ரா என்பதாக சொல்லுவாங்க. அதில் வரக்கூடிய ஒரு வாசகம் சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி. இஸ்ரா என்று சொன்னால் இரவு நேரத்தில் கடந்து செல்லுதல். நபி அவர்கள் மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸுக்கு சென்றாங்க என்ற செய்தி குர்ஆனில் இடம்பெற்றிருக்கின்றது. இதுக்கு பேர் இஸ்ரான்னு சொல்லி சொல்லுவாங்க. பைத்துல் முகத்தஸ் விண்ணுலகம் சென்றது நமக்கு சூரத்து நஜ்முல பார்க்க முடியும். அது மாதிரி ஹதீஸ்களை நேரடியாக வருது மிஅராஜ் என்ற சொல்லக்கூடிய அந்த செய்தி. அதாவது நபி அவர்கள் விண்ணுலகம் ஏறி சென்று சொர்க்கம் நரகம்லாம் பார்த்துட்டு வந்தாங்க என்ற செய்தி. ஆக மொத்தத்தில் மிஅராஜை பற்றி பேசும்போது இஸ்ரா என்பதாகவும் மிஅராஜ் என்பது 2 வாசகங்கள் உபயோகிக்கப்படும். இது எப்போது நடந்தது என்றால் ஒரே அபிப்பிராயம் தான், யாருக்கும் இரண்டாவது அபிப்பிராயம் கிடையாது. அது நபியனுடைய மக்கா வாழ்க்கையில் நடந்துச்சு, ஹிஜ்ரத்துக்கு முன்பு என்பது எல்லோரும் ஒத்துக்கொண்ட செய்தி. சரி, இந்த மாதிரி ஒரு சிறப்புக்குரிய ஒரு நாளில், இந்த நாளில் தான் தொழுகை முதல்ல கடமையாச்சு. இதில் நம்ம என்ன ஸ்பெஷலாக அமல் செய்யணும் என்று நாம் ஒரு துருவி ஆராயக்கூடிய நேரத்தில் அது எந்த நாள் என்று தெரிந்தால் அந்த கண்டுபிடிக்கலாம். அந்த நாளில் இந்த அமலை செஞ்சு போல. இது எந்த நாள் என்பதை பற்றி தீர்மானிப்பதில் உலகில் உள்ள எந்த இமாம்களிடத்திலும் எந்த சஹாபாக்கள்கிட்டையும் ஒரு அறுதியிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு யாருமே முன் வரல. காரணம், அது எந்த ஹிஜ்ரத்துக்கு முன்புங்கிறது மட்டும்தான் தெரியும். எந்த வருஷம் நபியாக ஆகி 10ஆம் வருஷமா 11ஆம் அப்படின்லாம் யாராலையும் உறுதியாக சொல்ல முடியலை. எந்த வருஷம் என்பதை தீர்மானிக்க முடியவில்லை. அது மாதம் எந்த மாதம் 12 மாதத்தில் இந்த மாதம்தான் என்பதாக அதையும் தீர்மானிக்க முடியவில்லை. பிறை எந்த பிறையில் நடந்துச்சு நாள் அதுவும் தீர்மானிக்க முடியவில்லை. எல்லோரும் ஒரு அனுமானம் தான் சொல்கிறாங்க. அப்படித்தான் பெரும்பாலான அபிப்பிராயம் இருக்குது என்பதாக பெரும்பான்மை அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துவாங்களே தவிர யாருமே இதுதான் கரெக்டு அதுவெல்லாம் தவறு என்று யாராலும் உறுதியிட்டு சொல்லவே முடியலை. அந்த தரத்தில் தான் இருக்குது இதனுடைய தேதியும் நாட்களும் வருஷமும். எனவே சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும். அந்த நாளே நமக்கு குறிப்பிட்டு எது என்று நமக்கு தெரிய முடியாததுன்னு காரணமாக அந்த நாளில் குறிப்பிட்ட ஒரு அமலுங்கிறது வராதுங்கிறது ரொம்ப தெளிவான ஒரு செய்தி. சரி, அது குத்து மதிப்பாக எல்லாரும் சொல்கிறாங்களோ அது இந்த நாளாக இருக்கும் என்பதாக அந்த ஒரு நாளை வைத்து கொண்டு அந்த நாளில் என்னென்ன மாதிரி அமல் செய்யலாமா என்று கேட்டால், இந்த மிஅராஜினுடைய பயணம் நடந்த பிறகு நபி அவர்கள் சுமார் 10-11 வருஷங்கள் நம்மளுடைய துனியாவில் நம்ம கூட இருந்துட்டு போயிருக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து சஹாபாக்கள் சுமார் நபிக்கு பிறகு ஒரு 30-40 வருஷங்கள் அவங்க வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்க. யாருக்குமே இந்த நாளை பற்றி ஒரு அக்கறை, இந்த நாளை சிறப்பிக்க வேண்டும், இந்த நாளில் ஒரு அமல் செய்யணுங்கிற அக்கறையே யாருக்கும் வரலையா? நம்ம அவங்களோட மேலே போயிட்டோமோ, நமக்கு அப்புறம் புதுசாக அக்கறை வருது. அவங்க அந்த மாதிரிலாம் அந்த நாளில் ஒரு அமல் செய்திருந்தால் அதெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கணுமா இல்லையா? நபி அவர்களுக்கு எத்தனை தாடியில் வெள்ள முடி இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு நபி அவர்கள் தன்னுடைய அந்த சிறுநீர் கழித்ததை பற்றி எப்படி இருந்து அவங்க ஒன்று கடித்தாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இவ்வளோ பெரிய ஒரு அமல் புனிதமாக நாம் கருதக்கூடிய, நம்ம சிலர் கருதக்கூடிய இது எப்படி பதிவு செய்யாமல் விட்டாங்க சஹாபாக்கள்? எனவே அந்த நாளுங்கிறது ஒரு சுவரே இல்லை. எனவே சித்திரமும் வரைய முடியாது என்பதை பார்க்கின்றோம். ஆனாலும் கூட சிலர்கள் இன்னைக்கு சில ஹதீஸு என்ற போர்வையில் அள்ளி விடுறாங்க என்று தான் சொல்லணும். காரணம், இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லக்கூடிய அந்த முறையில் பார்க்கும் பொழுது இந்த மாதிரிலாம் வஹாபி சொல்றதை கேட்க வேண்டாம். அந்த மிஸ்ரில் இருக்கிறாங்களா அஸ்ஹரி உலமாக்கள், அவங்கெல்லாம் வஹாபி கிடையாதுல்ல. அவங்க என்ன இந்த மாதிரிலாம் வஹாபி கூட்டத்தில் சேர போகிறாங்க. அவங்க பதிவு செய்கிறாங்க இந்த செய்தியை. இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அஸ்கலானி புகாரினுடைய விரிவுரையாளர் அவங்க சொன்ன செய்தியை அவங்க எழுதியிருக்கிறாங்க. இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி தபிஈனுல் உஜுப் ஃபீமா வரஜ ஃபீ ஃபضل ரஜப் அப்படின்னு ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க. ரஜப் மாதம் மிஅராஜ் சம்பந்தமாக வரக்கூடிய எத்தனை ஹதீஸ் இருக்குதோ அத்தனையும் தொகுத்து அது சம்பந்தமாக மொத்த ஹதீஸையும் தனியும் ஒரு கிதாபாக அதை உருவாக்கி இருக்கிறாங்க. அதில் வரக்கூடிய அத்தனை ஹதீஸ்களையும் விழா வாரி ஆப்ரேஷன் செஞ்சு பிரித்து மேய்ஞ்சிருக்கிறாங்க. அதில் அவங்க சொல்கிறாங்க, இதில் வரக்கூடிய எந்த ஒரு ஹதீஸும் கூட ஆதாரத்திற்கு துணிந்து நிற்கக்கூடிய ஒரு ஹதீஸும் இதில் கிடையாது. ஒன்று பலகீனம், சிலது விட்டுக்கட்டப்பட்ட கட்டுக்கதைகளாகவும் அமைந்திருக்கின்றது என்ற செய்தியை அஸ்ஹரி உலமாக்கள், மிஸ்ரில் இருக்கக்கூடிய அந்த உலமாக்களே பதிவு செய்கிறாங்க. எனவே அந்த மாதத்தில் அந்த குறிப்பிட்ட ஒரு நாளில் ஒரு அமலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி இருந்தால் இந்த நாளை குறிப்பிட்டு என்னென்ன மாதிரி சில அமல் செஞ்சுதான் ஆகணும் என்ற நிலைக்கு கொண்டு போனால் இது தடுக்கப்படக்கூடிய காரியம் என்பதாக அவர்களே தங்களுடைய ஃபத்வாவில் பதிவு செய்கிறாங்கன்னு பார்க்குறோம். அந்த அளவுக்கு தரத்தில் உள்ளது தான் ஒரு அமல். இதுக்காக வேண்டி சில பேர்கள் நம்ம பல ஹதீஸ்கள்லாம் கட்டி அனுப்புகிறாங்க. அந்த ஹதீஸினுடைய தரத்தை பார்த்தால் இதுக்கு ஆலிமா இருக்கணும்னு தேவையில்லை. சாதாரண ஒரு முஸ்லீமை பார்த்தா கூட இது சிரிப்பாக இது ஹதீஸாக இருக்குமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா
இந்த அன்னைக்கு நோன்பு வச்சாச்சுன்னா அந்த அன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒரு அமல் செய்கிறோம் அப்படின்னா அது வந்துட்டு எத்தனையோ வருஷத்துக்கு சமமாக இருக்குமா. அதில் பார்த்தீங்கன்னா உதாரணமாட்டு 60 வருஷத்தை விட கூடுதல் நன்மை தரக்கூடியதுன்னு ஒரு கதை. அது பார்த்தீங்கன்னா அரஃபா நோன்பு, ஆஷூரா நோம்பெல்லாம் விட தாண்டி போயிருச்சு. சஹீஹான ஹதீஸில் இடம்பெற்றதை விட தாண்டி போயிருச்சு. அதுக்கப்புறம் வேறு சிலது பார்த்தீங்கன்னா இல்லை இது 100 வருஷத்தை விட கூடுதல் நன்மை என்பதாக அடுத்ததாக ஒரு ஹதீஸுன்னு அதுக்கெல்லாம் சில கிதாபுகள்லாம் காட்டுறாங்க. அந்த கிதாபுகள்லாம் இந்த ஹதீஸ் இருக்குதான்னு ஒன்று பார்க்கணும், அதனுடைய தரம் என்னங்கிறது ரெண்டாவது பார்க்கணும். மூணாவது இந்த மாதிரி அவ்வளோ தூரம் உத்துலாம் பார்க்க தேவையில்லை, மேலோட்டமாக பார்க்கும்போது இதெல்லாம் எந்த லெவலில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். 100 வருஷத்தை விட கூடுதல் நன்மையா ஆனானப்பட்ட லைலத்துல் கத்ரே சுமார் 83 வருஷங்களை விட கூடுதல் நன்மை தான். குர்ஆனில் இடம்பெற்ற ஒரு சிறப்புக்குரிய இரவு. ஆனால் இது அதெல்லாம் தாண்டி அட்ரஸ் இல்லாத ஒரு இரவு வந்துட்டு இவ்வளோ பெருசாக உயர்ந்து பூதாகரமாக வெடிக்குதுன்னு பார்க்குறோம். சரி, அதுக்கப்புறம் நபிக்கு முதல்ல குர்ஆன் இறங்குனது இந்த மாதத்துல தான் இறங்குச்சான். யார் மேராஜனுடைய எது, அதாவது ரஜப் மாதத்தில் இறங்குச்சான். எதுன்னு பார்த்தீங்கன்னா குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். முதல்ல குர்ஆன் இறக்குறது அல்லாஹ் ரமலான் மாதம் குர்ஆனில் சொல்கிறான். அதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டி போட்டு இவங்களுடைய வியாபாரத்தை வந்து மார்க்கெட்டில் இறக்கி விட்றாங்க. ரஜப் மாதத்தில் குர்ஆனில் இறங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் வந்து கட்டுக்கதைகள் ரூம் போட்டு யோசித்து அனுப்புகிறாங்க. எனவே இந்த மாதிரிலாம் ஒரு அமல் செய்கிறது நமக்கு நன்மை கிடையாது. கண்டிப்பாக இது நம்ம பாவம் தான் தலையில் வந்து விடியும். காரணம் அல்லாஹ் சொல்லுவாங்க, சில பேர்கள் ஒஹும் யஹ்சபூன அன்னஹும் யுஹ்சினூன சுன்னா, சில பேர்கள் சில அமலை செய்வாங்க, ஆகிரத்தில் பெரும் நஷ்டத்தில் போய் சேருவாங்க. அவங்க நினைச்சது நல்லதுன்ட்டு ஆனால் இருந்தது எல்லாமே கேடு கெட்டதாக இருந்துச்சு என்பதாக சிலரை பற்றி அல்லாஹ் தஆலா கண்டிப்பான். அந்த மாதிரி கூட்டத்தில் நம்ம ஆயிரது கூடாது. இப்போ அடுத்தாப்புல சில பேருக்கு வந்து இப்படி ஒரு கேள்வி வரும், ஏங்க இதெல்லாம் போய்ட்டு இவ்வளோ வன்மையான முறையில் வார்த்தைகளை உபயோகிச்சு இவ்வளோ நீங்கள் கண்டிக்கிற இந்த மாதிரி ஒரு அமல்லாம் என்பதாக சிலருக்கு வரலாம். இதெல்லாம் வந்து அட்ரஸ் இல்லாத ஒரு அமலாக இருக்குது. அட்ரஸ் உள்ள அமல்களையே நபி அவர்கள் தடுத்து நிறுத்தினாங்கன்னு பார்க்கணும். காரணம் ஒன்று நபி காட்டி தராத செயல் அல்லது நபி காட்டி தந்த வழிமுறையில் இல்லை என்பதற்காண்டி நபி அவர்கள் தடுத்தாங்கன்னு பார்க்கலாம். நபியினுடைய காலத்தில் ஒரு 3 சஹாபாக்கள் முடிவு எடுப்பாங்கல்ல. ஒருத்தர் ராத்திரியில் கொஞ்ச நேரம் கூட தூங்காமல் இரவு நேரம் தஹஜ்ஜுத் தொழுவ போகிறேன், இன்னொருத்தர் ஒரு நாள் கூட லீவு படாமல் தினசரி நோன்பு, இன்னொருத்தர் கல்யாணமே வேண்டாம் மனைவி மக்கள்லாம் ஒன்றும் வேண்டாமல் வெறுமனா இபாதத் செய்ய போகிறேன். 3 பேரை நபி அவர்கள் கண்டித்தார்கள் பார்க்குறோம். நோம்புங்கிறது இஸ்லாத்தில் இருக்குது, தொழுகைங்கிறது இருக்கத்தான் செய்யுது, துறவரங்கிறது யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க செஞ்ச செயல் தான். ஆனாலும் நபி காட்டித்தராத வழி அது இவர்களா நல்லது என்று முடிவெடுத்ததன் காரணம் நபி அவர்கள் தண்டித்தார்கள், கண்டித்தார்கள், தடுத்தார்கள் பார்க்குறோம். எனவே இருக்கிறத செய்கிறதுக்கே நேரம் பத்தாது. குர்ஆனில் என்னென்னமோ ஹதீஸ்கள் நமக்கு அமல்கள்லாம் சொல்லப்பட்டிருக்குது, அதெல்லாம் விட்டு போட்டு இல்லாததை புதுசாக அந்த மாதிரிலாம் பூதாகரமாக்குறதுங்கிறது தேவையற்ற ஒரு செயல். எனவே அல்லாஹும் அவனுடைய தூதரும் சொல்லித்தந்த அந்த செயலை நாம் செய்வோம். அல்லாஹ்விடத்தில் நாம் நன்மையை பெறுவோம் இன்ஷா அல்லாஹு தஆலா. அல்லாஹ் நமக்கு நல்லமலை செய்கிறதுக்காண்டி குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் அவனுடைய சஹாபாக்களும் நமக்கு நல்லவர்கள் சொல்லித்தந்த அந்த செயல்களை சஹீஹான ஹதீஸில் குர்ஆனில் வரக்கூடியதை அமல் செய்யக்கூடிய நசீபையும், எதுவெல்லாம் புதிதாக புனைந்து உருவாக்கப்பட்டதோ இஸ்லாத்தினுடைய எதிரிகளால் இஸ்லாத்திற்குள்ளே திணிக்கப்பட்டதோ அந்த மாதிரி செயல்களிலிருந்து அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் பாதுகாப்பானாக.